டாபிக் வந்து ஸ்பியர், ஹெமிஸ்பியர் அண்ட் ஹாலோ ஹெமிஸ்பியரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பியர்ன்றது இந்த மாதிரி பால் ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து ஸ்பியர். எர்த்து இதெல்லாம் வந்து ஸ்பியர் ஷேப்ஸ். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர், சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4πr². ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியர்ன்றது அந்த ஸ்பியரை கட் பண்ணோன்னா ஒரு ஷேப் ஹாஃப் வருதுல, அதுதான் வந்து ஹெமிஸ்பியர். ஸோ இது வந்து ரேடியஸை மீன் பண்ணும். ஓகே, ஸோ ஹெமிஸ்பியரில் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr² அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ்னால் இது மட்டுமே வரக்கூடியது. டோட்டல் சர்ஃபேஸ்னால் இந்த மேலே இருக்க அந்த சர்க்கிளும் சேர்ந்து வருது. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3πr². ஓகேவா? இது ஹெமிஸ்பியருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர். அதாவது ஒரு ஸ்பியருக்கு அதுக்குள்ளே எப்படி இப்போ ஹாலோ சிலிண்டர் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்பியர்லேயே வந்து 2 இதாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஃபுல்லாக திக்னஸ் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து தேங்காய் இருக்குல்ல, அது வெளியே ஒரு இது, கீழே நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ சைடில் அந்த வெள்ளையாக இருக்கும்ல, அதுதான் வந்து அந்த திக்னஸ்ன்றது. ஓகேவா? இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இதுக்கு 2πr² + r². கேபிட்டல் ஆர் வந்து பெரிய சர்க்குலர் பெரிய ஸ்பியரோட அது பெரிய ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் அண்ட் ஸ்மால் ஆர் வந்து சின்ன ஹெமிஸ்பியரோட ரேடியஸ். ஓகேவா? ஸோ டிஎஸ்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா π3r² + r². ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்முலாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 7.8 பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்பியர். ஸோ ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? டி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளோ இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்பியரோட டயாமீட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் என்ன? 4πr². சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 4πr². ஸோ இந்த 4πr² தான் வந்து 154ன்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஆர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ r² அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் 154 டிவைடட் பை 4 இன்ட்டு 22/7. அந்த 7 மேலே போயிடும். ஓகேவா? அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா r² = 49/4 கிடைக்கும். ஓகே, 49/4. அண்ட் இதை இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இதை இப்படியே நிறுத்திட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49/4ன்னு எடுக்கிறோம். ஸோ r = 7/2. ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து 7/2. டயாமீட்டர் அப்போ என்ன? 2 × r. ஸோ 2 × 7/2. ஸோ கேன்சல் ஆனிச்சுன்னா 7. அப்போது டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்பியர் டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஸ்பியரோட டயாமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.9. 7.9ல the radius of a spherical balloon increases from 12 cm to 16 cm as air being pumped into it. ஸோ ஒரு பலூன் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு பலூன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அது ஊதி வச்சுருக்காங்க. ஊதி வைக்கும்போது 12 சென்டிமீட்டர்ஸ் ரேடியஸ் இருக்குது. ஸோ லைக் இப்படி ஒரு பலூன் இருக்கா, இதோட ரேடியஸ் ஃபஸ்ட்டு வந்து 12 சென்டிமீட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் காற்று ஃபில் பண்ண அந்த பலூன் வந்து இந்த மாதிரி ஓகே எஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி பெருசாக ஊதுறாங்க. இப்போ இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு மாறி இருக்குது. 16 சென்டிமீட்டர்ஸு. ஓகேவா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பலூன். ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ பலூன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் வந்து 4πr². ஸோ 12ன்றது r1ன்றது 12 அண்ட் இன்னொரு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 16. ஓகேவா? ஸோ ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க.
So first radius is 4 pi r1 square by 4 pi r2 square. Okay va? So பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து இந்த 4 pi கேன்சல் ஆயிடும். அப்போ r 12 by 16 12 by 16 இருக்கு. ஸோ ஸ்கொயரு ஸோ 12 by 16 whole square ன்னு எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணோன்னா 4 டேபிளில் 3 times and இது 4 times. So 3 by 4 whole square, so that is equal to 9 by 16. அப்போ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ equal to 9:16. Okay, next problem 7.10. If the base area of a hemispherical solid is this one. So இந்த மாதிரி ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ பேஸ் ஏரியானா இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோன்றது. ஸோ ஹெமிஸ்பியர்னால் இந்த மாதிரி கீழே ஒரு சர்க்கிள் இருக்குமா, இதோட ஏரியா, தட் மீன்ஸ் இதோட ஏரியா, இதோட ஃபுல் இதுதான் வந்து 1386 ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹெமிஸ்பியர் கொடுத்தாச்சு. பேஸ் வந்து ஹெமிஸ்பியரோட பேஸ் எப்படி இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போது பேஸ் ஏரியா வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சர்க்கிளோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயரு. ஓகேவா, அப்போ பை ஆர் ஸ்கொயர் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 1386ன்றது. ஸோ இதை வச்சு நம்ம ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டிஎஸ்ஐ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386/22 × 7. ஓகேவா, அப்போ ஆர் ஸ்கொயர் ஓகே ஓகே ஸோ ஓகே வெயிட், இன்னும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ பை ஆர் ஸ்கொயர் தான் வந்து உங்களுக்கு 1386 மீட்டர்ஸ் ஸ்கொயர் மீட்டர்னு இருக்குது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3 pi r ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இங்கே நமக்கு டோட்டலாகவே பை ஆர் ஸ்கொயரே வந்து கொடுத்தாச்சு 1386ன்றது. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1386 ஓகே, மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 4158 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.11. The internal and external radii of a hollow spherical shell. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கு. ஓகே, இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 meters அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பேயரோட ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 5 meters கொடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு டோட்டல் சர்ஃபேஸ் அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர் வந்து 5, ஸ்மால் ஆர் வந்து 3. சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 2 pi ஆஃப் r square plus r square. அப்போது 2 × 22/7 of 5 square plus 3 square. ஓகேவா, ஸோ 2 × 22/7 25 plus 9, 2 × 22/7 34. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 213.71 கிடைக்கும் சிஎஸ்ஏ. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்ஏ ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியர் வந்து பை ஆஃப் 3r ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர். ஸோ 22/7 ஆஃப் 3 × 5 square plus 3 square. So 22/7 into 3 into 25 வந்து 75 plus 9. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 264 கிடைக்கும். therefore TSA வந்து என்ன, 264 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ
ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 7.12. 7.12 a sphere, a cylinder and a cone are of the same radius. அவங்களே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஷேப்போட ஒரு ரேடியஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. வேரஸ் கோனுக்கும் சிலிண்டருக்குமான ஹைட்டும் வந்து சேம். ஓகேவா? அப்போ இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாஸோட ரேஷியோஸ் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஷேப்போட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஒரு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு CSA of sphere, CSA of cylinder, next CSA of cone. ஓகேவா? ஸோ ஸ்பியர், சிலிண்டர், கோன். ஸோ எல்லாத்தோட ஃபார்முலாஸ் நம்ம எழுதிடலாம். 4 pi r square is to இதோட ஃபார்முலா வந்து 2 pi r h is to pi r l. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பியர் ரேடியஸ் எல்லாமே சேம்னு சொல்லியாச்சு. ஸோ 3ஓட ரேடியஸ் சேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைட்டும் வந்து கோன் அண்ட் சிலிண்டரோட ஹைட்டும் வந்து சேம்னு கொடுத்தாச்சு. அண்ட் ஸோ இங்கே எல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும் எல் தேவைப்படுது. எல் என்ன? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ 2r ஸ்கொயர் ஹோல் ரூட் ஈக்குவல் டு ரூட் 2 மட்டும் இருக்கும். ஆர் ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா ஆர் ஆகிடும். ஸோ எல் ஈக்குவல் டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ 4 pi r square is to 2 pi r. ஹெச்சும் வந்து ஹைட்டு வந்து சேம் ஆஸ் ரேடியஸு. அப்போது ஹெச்சை வந்து ஆர்னு மாற்றினோன்னா ஆர் ஸ்கொயராக மாறிடும். இந்த ஆரும் சேர்ந்துனா ஆர் ஸ்கொயர் இஸ் டு பை ஆர். எல்லுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 2rன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் காமனாக இருக்க டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 pi காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயரு, இந்த ஆர் ஸ்கொயர், இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பை 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 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 4:2 இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அந்த ஈக்குவேஷன்ஸ் படி வரணுன்றதுக்காக இதை 2√2 that means divided by √2 பண்ணுறோம். அப்போ 2√2 is to 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரேஷியோ.